அத்தியாயம் 1174. அகிலன் தனது ஆன்மா கடலுக்குள் இருக்கும் விதியின் கோபுரம் வழியாக அகவனிடம் சில தகவல்களை வாங்கிக் கொண்டான். அதில் அவனுக்கு சில சந்தேகங்கள் எழவும் அதை அகவனிடம் கேட்டான். நான் ஒரு விஷயத்தை யோகிச்சுதான் இங்க வந்தேன். அது இருக்குமா இல்லையான்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. ஆனா என்று அதற்கு மேல் கூறாமல் அப்படியே நிறுத்திவிட்டான் அகவன். உடனே அகிலன், மேல சொல்லு என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பின்னால் சடைய நாவி துரத்தி வந்து கொண்டிருக்கும் அரவம் கேட்டது. அதே சமயம் அவனுக்குள் அகவன் புத்த சொர்க்கத்தின் வழிபற்றி கூறிய விஷயங்கள் உண்மைதானா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனாலும் அவனுக்கு இந்த இடம் புதிது என்ற காரணத்தால் அவனை நம்பி மேலும் விஷயங்களை கூறச் சொன்னார். அதற்கு அகவனிடம் சிறு தடுமாற்றம் தெரிந்தது. ஆனால் தொடர்ந்து அகிலனிடமிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக மனம் விட்டு பேச ஆரம்பித்தார். அதாவது பல பிரிவினர் புத்த சொர்க்கத்தை ஆராய்ந்திருக்கின்றனர். அவர்களும் அகவனின் யூகங்களை போன்ற பல கேள்விகளை கொண்டிருந்தனர். ஆனால் யாருக்கும் அவற்றின் நம்பக தன்மையை நிரூபிக்க முடியவில்லை. அதற்கு காரணம், சொர்க்கத்தில் நுழைவதற்கு அரச வகுப்பை சேர்ந்தவர்களை தாண்டி மற்றவர்களை புத்த இனத்தினர் தடை செய்திருந்தனர். அதனால் சாதாரண பிரபுக்களால் அதிகம் இதில் ஈடுபட முடியவில்லை. ஆனால் அகவன் அந்த விஷயத்தை விடாமல் சொர்க்கத்தின் மறுபக்கத்தை அடைந்த பலரையும் ஆழமாக சென்ற மக்களையும் கண்டுபிடித்து கலந்து ஆலோசித்தார். அதனால் அவனுக்கு பல தகவல்களை சேகரிக்க முடிந்தது. அதில் மிகவும் முக்கியமான விஷயம், புத்தரால் சொர்க்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான். அதனால் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதிக்கு யாராவது பயணம் செய்தால் அவர்கள் சொர்க்கத்தின் மறுமுனைக்கு சுலபமாக செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பகுதி மணல் கடலுக்கு அடியில் இருக்கிறது. இவ்வளவு விஷயத்தை கூறி முடித்த அகவனிடம் அகிலன் அந்த முக்கியமான பகுதி பற்றி மட்டுமே விசாரித்தார். அந்த மணல் கடல் உள்ள நுழைஞ்சதும் சில வெண்மையான குன்றுகள் இருக்கும். அது மஞ்சள் மணல்ல இருந்து வேறுபட்டது. சரியா கவனிச்சா மட்டும்தான் அந்த வண்ணத்தோட வேறுபாட்டை தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் புத்தர் கட்டுப்படுத்தாத பகுதிக்கான வழி. அந்த பாதை வழியா போனா கண்டிப்பா சொர்க்கத்தோட மறுபக்கத்தை அடைஞ்சிடலாம். அப்புறம் இது எல்லாமே என்னோட சொந்த கோட்பாடுதான். அதனால இது தவறா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்று முடித்துக் கொண்டான். இப்படி எல்லாம் பேசி என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத அகவன். உண்மையை மட்டும் பேசு, இல்லனா உடனே உனக்கு மரணம் தான் என்று அகிலன் அவனை மிரட்ட, இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் கிடையாது, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று அவனும் கோபமாக பதிலளித்தான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல அப்படியே நிறுத்திட்டிய, அது என்ன விஷயம் என்று அகிலன் மறக்காமல் விசாரித்தான். அது அது புத்தர் கட்டுப்பாட்டுல இருக்கிற இடத்துல தெய்வமாக்கப்பட்ட சில உயரடுக்கினர் பொக்கிஷமான புதையலை விட்டுட்டு போயிருக்காங்களாம். அதை தேடிதான் இந்த தடவை என்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்தேன் என்று பதில் அளித்தான். இவ்வளவு நேரமும் அகிலன் ஓடிக்கொண்டுதான் அகவனிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தான். அதனால் அவனுக்கு பெரிதாக நேரம் செலவாகவில்லை. இப்பொழுது அகவன் குறிப்பிட்டு கூறியிருந்த வெள்ளை குன்றுகளை தேடுவதற்காக அவனுடைய பயணம் ஆரம்பித்தது. வழியில் பல குன்றுகளை கடந்து விட்டான். ஆனால் ஒரு வெள்ளை குன்றை கூட பார்க்க முடியவில்லை. சிறிது நேரம் ஓடிய பிறகு அகிலன் கண்கள் பிரகாசமாக மின்னியது. அதற்கு காரணம், பாலைவனத்தின் சமதளமான குன்றுகளுக்கு மத்தியில் அவன் எதிர்பார்த்த வெள்ளை குன்றை பார்த்ததால் தான். அது 2 மீட்டர் உயரம் மட்டுமே இருந்தது. அதை நெருங்கி உற்று பார்த்தால் மட்டும்தான் மற்றவைகளுக்கும் அதற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அகிலன் அதன் அருகில் சென்றவுடன் உள்ளிருந்த அகவனிடம், இதுக்கப்புறம் இந்த பாதை வழியா எப்படி போகணும் என்று கேட்டான். எனக்கு அதை பத்தி முழு விவரம் எதுவும் தெரியாது. தற்செயலா அந்த பக்கம் போனவங்க அங்க இருந்த பாதையை தோண்ட முயற்சி செஞ்சதா கேள்விப்பட்டிருக்கேன் என்று பதில் கூறினார். உடனே அகிலன் தன்னுடைய தயக்கங்கள் அனைத்தையும் விடுவித்து பேய்ப்பல் கத்தியால் அகவன் கூறியது போல் தோண்ட ஆரம்பித்தார். கத்தியில் இருந்த கூர்மை சிறியதாக இருந்தாலும் அது அவ்வளவு பெரிய குன்றை தாக்க போதுமானதாக இருந்தது. அப்படியே நிதானமாக ஒரு பெரிய துளையை உருவாக்கிவிட்டார். அது அகிலனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. உடனே யோசிக்காமல் அந்த குன்றுக்குள் சென்றான். அது மணல் கொண்ட துளையாக இருந்தாலும் அகிலனுக்கு கஷ்டமாக இல்லை. தண்ணீரில் மூழ்குவது போல் உணர்ந்தான்.
அதற்குள் அவனை தொடர்ந்து வந்த சடையன் ஆவி அங்கிருந்த பெரிய குன்று உடைந்திருப்பதை பார்த்து விட்டார். அகிலன் கண்டிப்பாக இந்த இடத்தின் வழியாகத்தான் உள்ளே சென்றிருக்க வேண்டும் என்று கணித்தவர் முதலில் உள்ளே போக வேண்டுமா என்று யோசித்தார். பின் எந்த தடங்களும் என்று அவரும் உள்ளே குதித்து விட்டார். இங்கே அந்த குன்றின் பாதை வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்த அகிலன் இறுதியில் ஒரு இடத்தை அடைந்தார். அவனுடைய கண்களை அவனாலேயே நம்ப முடியாத அளவிற்கு அந்த இடம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. முதலில் உள்ளே வரும்போது வழக்கமாக இருப்பது போல் குகைக்குள் ஏதாவது இருக்கும் என்று எண்ணித்தான் உள்ளே நுழைந்தார். ஆனால் அங்கே இருந்தது வேறொரு உலகம். அதன் சொந்த வானத்துடன் முழுமையாக மிகவும் அழகாகவும் இருந்தது. அது மேலே உள்ள பாலைவனத்திலிருந்து மிகவும் வேறுபட்டிருந்தது. அதிகமான தங்க நீரூற்றுகள் மற்றும் ராட்சத தங்க மரங்களை அகிலனால் இந்த உலகத்தில் பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பிட்டு ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு பொற்கோயில் அமைத்திருந்தனர். அதிலிருந்து வந்த ஒளியானது அந்த இடமெங்கும் பிரகாசித்தது. அதிலும் ஒரு கோவிலை மூடிய புத்தர் மூடுபணி அங்கிருந்த ஒளியை பல வண்ணங்களாக பிரித்தது. அதனால் அதுவே ஒரு தனி சொர்க்கம் போல் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக தோற்றமளித்தது. அதே சமயம் மேலே உள்ள சொர்க்கத்தின் பாதையின் வழியே கிடைத்த எந்த வலியும் வன்முறையும் அகிலனுக்கு இங்கே இல்லை. ஆனால் அதற்கு மேலாக இசையின் சத்தம் வலுவாக கேட்டது. அதில் உள்ள அழுத்தத்தை உணர ஆரம்பித்த அகிலனின் கால்கள் நடுங்க ஆரம்பித்து சிறிது நேரத்தில் நடனமாட தொடங்குவான் என்று உணர்ந்து கொண்டான். உடனே முடிந்தவரை தன் உடலை கட்டுப்படுத்தி அடுத்து எங்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருந்த சமயம் அந்த சத்தம் கேட்டது. அது சடையன் ஆவி அவனுக்கு பின்னால் வந்து விழுந்ததால் ஏற்பட்ட அதிர்வு என்று தெரிந்து கொண்டான். அவரை பார்த்தவுடன் அதிர்ச்சியான அகிலன் உடனே எதிரே தெரிந்த தங்க கோபுரத்தை நோக்கி பாய்ந்து செல்ல முயன்றான். ஆனால் அதற்கு அவன் பறந்துதான் செல்ல வேண்டும். அதற்காக ஏதாவது முயற்சி செய்யலாமா என்று யோசித்த போது அப்படியே தரையிறங்கியதைப் போல் உணர்ந்தான். அதனால் அங்கு பறப்பது கடினம் என்று புரிந்து கொண்டவன் ஓட ஆரம்பித்தான். அவன் யாருக்காக பயந்து மறைந்து கொள்ள நினைத்தானோ அந்த சடையன் ஆவி அகிலனை நினைத்து பயங்கரமாக சிரித்தார். இந்த சொர்க்கம் நீ சுதந்திரமா அணுகக்கூடிய இடம் கிடையாது. இங்க எல்லாமே பயங்கரமா இருக்கும் என்று அவர் கூறியது ஓடிக்கொண்டே இருந்த அகிலன் காதில் நன்றாகவே விழுந்தது. அப்படி எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்காக ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் என்றார். அதற்கு சடையன் ஆவி, உன்னை ஏதாவது பண்ணலான்னு தான் நான் பின்னாடியே துரத்திட்டு வந்தேன். ஆனா இந்த இடத்துல என் சுண்டு விரலை கூட அசைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இதுவரைக்கும் பார்க்காத ஆபத்தெல்லாம் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்க போகுது. நீயே பார்க்க தானே போற என்று கூறி அமைதியாக நின்று கொண்டார். சடையன் ஆவி பேசிய விதம், அவர் நின்ற தோரணை அனைத்தும் அகிலனுக்கு வித்தியாசமாகப்பட்டது. உடனே ஓடுவதை நிறுத்தியவன் மறுபடியும் அவரை கண்கொட்டாமல் பார்க்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவனுடைய மூளை வெடித்து சிதறும் அளவிற்கு ஒரு மணி ஒலித்தது. இதுவரை அகிலன் அப்படி ஒரு சத்தத்தை அவன் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. நின்ற இடத்திலிருந்து அப்படியே தரையில் சரிந்தவன் தன்னுடைய காதுகளை பொத்திக் கொண்டான். ஆனால் அதெல்லாம் எங்கு அவனை காப்பாற்றியது? ஏனெனில் அனைத்தையும் மீறி அந்த ஒலியானது அவன் காதுக்குள் புகுந்து பயங்கரமாக இம்சை செய்ய ஆரம்பித்தது. அதற்குள் சடையன் ஆவி அவன் முன் கைகளை நீட்டினார். அதிலிருந்து ஒரு புத்தர் ஒளி பிரகாசித்து நேராக அகிலன் நெற்றியில் போய் விழவும் அவன் வித்தியாசமாக உணர்ந்தான். அவனுக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டு கண்கள் கலங்கினாலும் தன் எதிரே 4 முகம் 8 கைகள் கொண்ட புத்தர் வடிவமாக மாறியிருக்கும் சடையன் ஆவியை நன்றாகவே அகிலனுக்கு பார்க்க முடிந்தது. இப்ப நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற இசை உனக்காகவே பிரத்யேகமா போடப்பட்டிருக்கு. அது உன் காதுல விழும்போது நீ இறந்து போனா அதை விட அதிர்ஷ்டம் உனக்கு எதுவுமே கிடையாது என்று சத்தமாக சிரித்தார். அதற்கு அகிலன் ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் அப்பொழுது இன்னொரு மணியோசை கேட்டது. அது எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை.
ஆனால் அந்த இடம் முழுவதும் ஏதோ எதிரொலித்து அவனை மேலும் மேலும் இம்சிக்க ஆரம்பித்தது. அதனால் அவனுடைய உடல் குலுங்கியதோடு மட்டுமல்லாமல் காதிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்து விட்டது. தனக்கு ஏன் இந்த சித்திரவதை என்று எண்ணி அகிலன் மெதுவாக எழுந்து அமர்ந்து கொண்டான். இசை ஒரே அடியாக ஒலிக்காமல் விட்டுவிட்டுதான் ஒலித்துக் கொண்டிருந்தது. அது அவனுக்கு சற்று ஆறுதல் அளிப்பதாக தோன்றியது. அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு நிதானமாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டார். எனக்கு எந்த மாதிரியான தண்டனையை கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் என்னை இவ்வளவு தூரம் துரத்தி வந்து கொடுமைப்படுத்துறீங்க என்று இயலாமையாக கேட்டான். அதற்கு அந்த பக்கத்திலிருந்து கேட்ட பதிலில் அகிலன் அதிர்ந்து விட்டான். நீ மரணத்துக்கு தகுதியானவன், உனக்கு கொடுமையான வழியில தான் மரணம் ஏற்படணும் என்று ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவ்வளவு அழுத்தம் இருந்தது. அதுவும் ஒரே ஒருவர் அதை பேசியது போல் அகிலனுக்கு தோன்றவில்லை. 4 திசைகளிலிருந்தும் வெவ்வேறு துவனியில் 4 பேர் ஒரே நேரத்தில் அவனிடம் சொல்வது போல் இருந்தது. அது அவனுக்கு பயத்தை கொடுக்க அப்போதுதான் தன்னை நோக்கி வரும் ஒரு உயிரினத்தை பார்த்தார். அதன் கைகளில் 8 வெவ்வேறு ஆவி அடையாளங்கள் இருந்தன. அவை அனைத்தும் என்னவென்று அவன் கிரகித்துக் கொள்வதற்கு நேரம் கொடுக்காமல் தாக்க ஆரம்பித்திருந்தன. அது பாலைவனத்தில் அவன் பார்த்த டிராகன், சிங்கம், செம்மறி, குதிரை, யானை, பூச்சி மற்றும் மீன்தான். சற்று நேரத்திற்கு முன் இதே 7 குறி தாக்குதல்கள் ஆற்றலை முன்னிறுத்தி அடக்கி வைத்தவர் இங்கே உள்ளே வந்தது அனைத்தையும் அகிலன் மேல் ஏவி விட்டார். இப்பொழுது அவன் பழைய நிலைக்கு திரும்பினால் மட்டும்தான் சடையன் ஆவி கொடுக்கும் அனைத்து தாக்குதல்களையும் சமாளிக்க முடியும். அதற்காக முடியாமல் இருந்தால் அங்கிருந்து எழுந்து வேறு பக்கம் நோக்கி ஓடினான். ஆனால் அவனை தடுப்பதற்காகவே அந்த இசை சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அதன் ஒலி அதிகமாகிக் கொண்டே போனது. அதில் தன்னிலை இழந்த அகிலன் மோசமான நடனத்தை ஆடத் தொடங்கினான். இருந்தும் அவன் ஓட்டத்தை நிறுத்தவில்லை. உடனே சடையன் ஆவி தனது சிங்க ஆவியை பயன்படுத்தி அகிலனை தாக்க நினைத்தார். ஆனால் அவன் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக அவருடைய கைகள் நடுங்கியது. அதே சமயம் சிங்கம் வேகமாக இருந்தாலும் அதனால் அகிலனை தொட முடியவில்லை. புத்தர் உயிரின் கலையை பயிற்சி செய்து 4 முகம் 8 கைகள் கொண்ட வடிவத்தை பெற்றவருக்கு திடீரென்று ஏதோ ஒரு அடக்குமுறைக்கு கீழ் தான் கடினமாக தள்ளப்பட்டதை போல் உணர்ந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அவரால் சரியாக கணிக்க முடியவில்லை. அதிலும் அகிலன் இவ்வளவு நேரம் அதிகப்படியான இசையால் ஒருவித அவஸ்தையில் இருந்தவன் திடீரென்று சாதாரணமாக இருப்பதை பார்த்தவருக்கு நம்பவே முடியவில்லை. அதற்கெல்லாம் பெரிய காரணம் இருக்கிறது. அதாவது சொர்க்க இசையும் அங்கே கேட்கப்பட்ட மணி ஓசையும் கண்டிப்பான உடல் ரீதியான தாக்குதல்கள் அல்ல. அது மனதை சித்திரவதை செய்து ஒருவரை மொத்தமாக அடக்கிவிடும். அதாவது ஒருவர் மூளைக்குள் விடாமல் இறந்து விடுவோம் என்பதை அழுத்தமாக பகிர்ந்து கொண்டே இருக்கும் ஆற்றலானது அந்த நபரை பயத்திலேயே வைத்திருக்கும். அதனால் அவர் மொத்தமாக குலைந்து விடுவார். அதுதான் சிறிது நேரத்திற்கு முன்பு அகிலனுக்கு நேர்ந்தது. அதை சரியாக படித்து விட்டவன் உடனே அதிலிருந்து தன்னை வெளியேற்றிக் கொண்டான். இங்கே அவனுக்கு உதவியாக குமிழி இருந்தது. ஹைரின் கூறியது போல் அதன் மேல் தன்னுடைய கவனத்தை திருப்பி அதன் காரணமாக இசையின் அழுத்தத்திலிருந்து சீக்கிரமே வெளியே வந்து விட்டான். இப்பொழுது அவனால் எதை வேண்டுமென்றாலும் சமாளிக்க முடியும். இது எதுவும் தெரியாத சடையன் ஆவி முடிந்தவரை அகிலனுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அதையெல்லாம் அவன் தகர்த்து எறிந்து விட்ட காரணத்தால் அவருக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ஆம், இப்பொழுது அவரால் அந்த மணியின் சத்தத்தை தாங்க முடியவில்லை. அவர் அப்படியே அகிலனை போல் சரிந்து கீழே விழுந்தார். அதனால் அவருடைய நகலி உருவங்கள் மற்ற உயிரினங்கள் என்று அனைத்தும் அதன் செயல்பாட்டை அப்படியே நிறுத்திவிட்டு சிலை போல் இருந்து கொண்டது. அதாவது இவர் உயிர்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் அவர்களால் செயல்பட முடியும். இங்கே மணியின் சத்தம் நொடிக்கு ஒரு முறை அதிகரித்துக் கொண்டே போனது.
சடையன்னாவி மொத்தமாக உருகுலைந்து போய்விட்டார். அவர் முன்பு போல் தன்னுடைய ஆற்றலை உயிரினங்களை ஏவிவிட உபயோகிக்காமல் இருந்திருந்தால் இப்பொழுது ஓரளவுக்கு சமாளித்திருக்கலாம். ஆனால் அனைத்தும் நேரம் கடந்து போய்விட்டது. இந்த இடைவெளியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எண்ணிய அகிலன் பேய்ப்பல் கத்தியை கையில் எடுத்துக் கொண்டான். அதை பார்த்தவுடன் சடையன்னாவி அங்கிருந்து தப்பிக்க எண்ணினார். ஆனால் அதற்கு அவருடைய கால்கள் ஒத்துழைக்கவில்லை. இசையின் தாக்கத்தால் அது ஒரு பக்கம் ஆட ஆரம்பித்து விட்டது. அதனால் அவர் அங்கிருந்து விலக நினைத்தாலும் எதுவும் கை கொடுக்கவில்லை. உடனே தன்னிடமிருந்த மர ஆயுதத்தை எடுத்தவர் அதை இரண்டாக உடைத்ததும் சிலையாக இருந்த அனைத்து உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இதை எதிர்பார்க்காத அகிலன் அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டான்.